தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. அதற்கு மத்திய அரசாங்கம் கல்வி அமைச்சின் மூலமாக 1,60,60,000 ரிங்கேட்டு, மாநில அரசாங்கம் 50,000 ரிங்கேட்டு. செம்மொழி செழித்தால் தமிழர் அடையாளம் நிலைக்கும். செந்தமிழ் விழாக்கள் மொழியையும் மரபையும் தலைமுறைகளுக்கு எடுத்து செல்கின்றன. டத்து ஆ. சிவனேசன் பெருமிதம். தமிழ் மொழியின் தொன்மை, பெருமை மற்றும் இலக்கிய வளத்தை இளம் தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் பணியில் செந்தமிழ் விழாக்கள் முக்கிய பங்காற்றுகின்றன என்றும், தமிழின் செம்மையை பாதுகாப்பது ஒவ்வொரு தமிழரின் தலையாய கடமையாகும் என்றும் சுங்காய் சட்டமன்ற உறுப்பினரும் பேரா மாநில சுகாதாரம், மனிதவளம், ஒற்றுமை மற்றும் இந்தியர் நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்து ஆ. சிவனேசன் வலியுறுத்தினார். பேரா மாநில தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் ஆதரவுடன் மஞ்சோங் மாவட்ட தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் கழகமும் இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழகமும் இணைந்து சித்தியவான் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய மண்டபத்தில் நடத்திய 26வது செந்தமிழ் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகையில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழ் என்பது வெறும் மொழி அல்ல, தமிழர் இனத்தின் வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் அடையாளத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் அரிய செல்வம் என குறிப்பிட்ட அவர், இத்தகைய விழாக்கள் மாணவர்களிடம் தமிழ் பற்றையும் மொழி பற்றையும் வலுப்படுத்துகின்றன என்றார். தமிழின் வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு பேரா மாநில அரசு என்றும் துணை நிற்கும் என்று உறுதியளித்த அவர், இந்த ஆண்டுக்கான செந்தமிழ் விழாவிற்கு மாநில அரசு 24,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான செந்தமிழ் விழா போட்டிக்காக மத்திய கல்வி அமைச்சின் மூலம் 1,60,000 ரிங்கிட்டும் மாநில அரசின் சார்பில் 50,000 ரிங்கிட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், போட்டியாளர்களுக்கான தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 26 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வரும் செந்தமிழ் விழா தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கான வலுவான தளமாக விளங்குவதாக பாராட்டிய அவர், நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த பேரா மாநில தலைமையாசிரியர் கழகம், மஞ்சோங் மாவட்ட தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் கழகம் மற்றும் இடைநிலைப்பள்ளி தமிழாசிரியர் கழகத்தினருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இன்று பேராக் மாநில செந்தமிழ் விழா சிறப்பாக நடந்து முடிந்தது. இது பேராக் மாநில அளவுல இந்த விழா நடத்தப்பட்டது. இதில் தலைமை ஆசிரியர் மன்றம் இதை முழுமையா எடுத்து நடத்திருக்காங்க. அவருக்கு மாநில சார்பில் முழு ஒத்துழைப்பும் வழங்கி ரிங்கேட் மலேசியா 24,000 ரிங்கேட் இதுக்கு வழங்கப்பட்டது. இதுல மொத்த மாணவர் எண்ணிக்கைனா எத்தனை பேர்? 148 மாணவர்கள் பல போட்டிகள்ல கலந்து கொண்டாங்க. அவர்கள் சிறப்பாக செயல்படுத்தினாங்க. அதே வேளையில அடுத்து தேசிய அளவுல டைப்பிங்ல நடைபெறும். அந்த நிகழ்ச்சிக்கு கல்வி அமைச்சு எடுத்து செய்யறாங்க. அதற்கு மத்திய அரசாங்கம் கல்வி அமைச்சின் மூலமாக 1,60,60,000 ரிங்கேட்டு, மாநில அரசாங்கம் 50,000 ரிங்கேட்டு அதுக்கு வழங்கியிருக்கோம். அது அவர்கள் அங்கேயே தங்கி அந்த விழா 2 நாட்கள் நடைபெறும். முக்கியமா அதுக்கு துணை கல்வி அமைச்சர் ஒங்காவா திறந்து வைப்பாரு. மறுநாள் நான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வேன். இது இந்த விழா இந்த வளர்த்தமிழ் விழா கடந்த 26 ஆண்டுகளாக நடந்துகிட்டு வருகிறது. அதாவது 2000 ஆரம்பிச்சு 26 வருடமாக நடந்து கொண்டிருக்கு. இதற்கு முழு காரணம் திரு சாமி கண்ணு என்பவர் தான். அவருக்கு இந்த வேலையில நம் அனைவரும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இதை சிறப்பாக செய்ததுக்கு பேராக் மாநில தலைமை ஆசிரியர் மன்றத்துக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக மஞ்சோங் மாவட்ட தமிழ்ப்பள்ளி தலைமையாசிரியர் கழகத்தின் தலைவரும் ஆயிரத்தாவார் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான சுப்பிரமணியம் ரங்கசாமி உரையாற்றுகையில், பேரா மாநிலத்தின் 12 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளிலிருந்து மொத்தம் 148 மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றது தங்களது தனித்திறமைகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியதாக கூறினார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள்
தைப்பிங்கில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான செந்தமிழ் விழாவில் பேரா மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். போட்டி முடிவுகளில் ஆரம்ப பள்ளி பிரிவில் லாரு மாத்தாங் செலாமா மாவட்டமும், இடைநிலைப்பள்ளி பிரிவில் மஞ்சோங் மாவட்டமும் முதலிடம் பெற்று சுழற் கிண்ணங்களையும் கோப்பைகளையும் கைப்பற்றின. இந்நிகழ்வில் மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமையாசிரியர் மன்ற தலைவர் பழனி சுப்பையா, பேரா மாநில தமிழ்மொழி பாடப்பிரிவு உதவி இயக்குனர் புனிதா சுப்பிரமணியம், தமிழ் பள்ளி நிர்வாக பிரிவு உதவி இயக்குனர் சந்திரன் கோவிந்தன், பர்தாமா தேசிய துணைத் தலைவரும் பேரா மாநில தலைவருமான விஜய் வேலாயுதம், முன்னாள் மாநில தலைவர் மனோகரன் நம்பு பிச்சை உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகளும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். என் பெயர் சுப்பிரமணிய ரங்கசாமி. நான் மஞ்சோங் மாவட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழக தலைவர். இந்த வளர்த்தமிழ் விழா மாவட்ட ரீதியில் கடந்த 13ஆம் தேதி 6வது மாதம் சிறப்பாக நடந்தேறியது. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாக பேரா மாநிலத்துல அனைத்து மாவட்டத்திலும் அதே நாட்களில் தான் இந்த வளர்த்தமிழ் விழா சிறப்பாக நடந்தேறியது. அந்த வளர்த்தமிழில் வெற்றி பெற்ற முதல் நிலை 1, 2 மாணவர்கள் இன்று பேரா மாநில அளவில் நடைபெறும் இந்த செந்தமிழ் விழாவில் அந்த மாணவர்கள் 12 மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டார்கள். அதே வேளையில் இடைநிலை பள்ளி மாணவர்களும் ஒருங்கே இணைந்து இந்த செந்தமிழ் விழாவை மிக சிறப்பாக இன்று மஞ்சோங் மாவட்ட மகாகணேசா வித்தியாசாலையில் காலை 8 மணிக்கு துவங்கி ஏறக்குறைய 3 மணி அளவில் நிறைவு பெற்றது. ஆக இடைநிலை பள்ளி ஆரம்ப பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா ஆரம்ப பள்ளி மாணவர் 72 மாணவர்களும், இடைநிலை பள்ளியில் 78 மாணவர்களும் இந்த செந்தமிழ் விழாவில் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆகவே வெற்றி பெற்ற மாணவர்கள் நிறைவு சித்தியாவான் கலாச்சார அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் கலாச்சார மண்டபத்தில் நிறைவும் பரிசளிப்பு விழாவும் மிக விமரிசையாக நடந்தேறியது. ஆக இந்த நிகழ்வில் சிறப்பு அதிகாரியாக நமது மாநில எக்ஸ்கோ ராஜா நெகிரி பேரா தத்தோ சிவனேசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். அதோடு தேசிய தமிழ் தலைமை ஆசிரியர் கழக ஐயா திரு பழனி அவர்களும் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்தார்கள். ஆக அந்த வகையில் அவர்களுக்கு இந்த வேளையிலே மஞ்சோங் மாவட்ட தலைமை ஆசிரியர் கழக என்ற சார்பில் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த நிகழ்வில் மாணவர்கள் சிறப்பாக தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். அதை வெற்றி பெற்ற முதல் நிலை 1, 2 மாணவர்கள் அடுத்து நடைபெறவிருக்கின்ற தேசிய ரீதியில் நடைபெறவிருக்கின்ற செந்தமிழ் விழாவில் மாணவர்கள் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். நிச்சயமாக நமது மாவட்டத்தில் மாநிலத்தை பிரித்து செல்லக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக சிறந்த ஒரு படைப்பினை படைப்பார்கள் என்று எங்கிற்றும் ஐயமில்லை. ஆகவே அவர்கள் இந்த வேளையிலே நாங்கள் அவர்களுக்கு முன்னாயத்தமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்தேறுவதற்கு எல்லா வகையிலும் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய நிறைய நன்கொடையாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் குறிப்பாக நமது பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் மாண்புமிகு டாக்டர் சிவனேசன் அவர்களுக்கும் இந்த வேளையிலே மனமார்ந்த நன்றி தினையும் வாழ்த்துக்களையும் அவர்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு சிறப்பாக செம்மையாக நேர்த்தியாக நடைபெறுவதற்கு மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள 15 தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் அவர்களோட உதவியோடு அடுத்தது இடைநிலை பள்ளி தமிழ் பிரிவு தமிழ் ஆசிரியர்களும் எங்களோடு கைகோர்த்து இந்த நிகழ்வு இந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை தான் நாங்கள் இந்த நிலையில் நான் கூறிக்கொள்கின்றேன். ஆகவே மீண்டும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவுதான் விஷயங்கள். அடுத்தபடி நிச்சயமாக தேசியத்தில நடைபெற இருக்கின்ற அந்த செந்தமிழ் விழாவில் நமது மாவட்டத்தை குறிப்பாக மாநிலத்தை பிரதிநிதித்து செல்லவிருக்கின்ற மாணவர்களுக்கு மீண்டும் நாம் வாழ்த்தி அங்கு அனுப்பி அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலையை தக்க வைத்து பேரா மாநிலத்துக்கு நல்ல ஒரு பெயர் எட்டி தேர்வாக என்று இங்கேற்றும் ஐயமில்லை. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஜய் வேலாயுதம். பேரா மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் மாணவர் சங்க பேரவையின் மாநில தலைவர். ஐயா அவர்கள் மனோகரன்
தேசிய பேரவையின் ஆலோசகர். இந்த ஆண்டு நம்மளுடைய வளத்தமிழ் விழா இந்த செந்தமிழ் தமிழ் விழாவாக உருவெடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு மாநில சார்பாக மாநில அளவிற்கான சுழல் கிண்ணத்தை பேரா மாநில பிரதாமா வழங்கி இருக்கிறது. இதனை ஒட்டி 2022 12 மாவட்டத்திற்கும் 12 சுழல் கிண்ணங்கள் அந்தந்த மாவட்டத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இது தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சிக்கும் பிள்ளைகளின் ஆர்வத்தை மேலோங்க செய்வதற்கும் நாங்கள் கொடுக்கிற சன்மானம் இது போக இந்த ஆண்டு தேசிய அளவிலான போட்டியும் இந்த பேரா மாநிலத்தில் நடைபெற உள்ளது. ஆகையால் ஏற்பாட்டாளர்கள் எங்களை அணுகினால் தேசிய அளவிற்கான சுழல் கிண்ணத்தையும் பிரதமா வழங்க இருக்கிறது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தர்ஷினி தாப்பே குமரன். நான் SMK ஹாலி மெத்தடிஸ்ட் பள்ளியில் பயில்கிறேன். நான் படிவம் 4 மாணவி. இன்றைய ஆண்டு செந்தமிழ் விழா 2026 ஆண்டின் செந்தமிழ் விழாவில் நான் கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டேன். 1வது நிலையும் பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். காரணம், இதுதான் என்னுடைய முதல் கவிதை ஒப்புவித்தல் போட்டி. கண்டிப்பாக இதற்கு பின்னால் என் பெற்றோர்கள், என் ஆசிரியர்கள் மற்றும் என் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் எனக்கு நிறைய உதவி செய்தார்கள். இவ்வேளையில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. வணக்கம். நான் தாரணி உதயகுமார். நான் செயின்ட் தெரேசா கான்வென்ட் தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் முதல் நிலை வெற்றி பெற்றுவதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்ஷிகா பிரியா தேவேந்திரன். நான் SMK சென்ட் பெனடிக்ட் பள்ளியிலிருந்து வரேன். நான் இன்று இளைநிலை பள்ளி அளவில் பேச்சு போட்டியில் நான் 1வது படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் பேச்சு போட்டிகளில் கலந்துருக்கேன். அதாவது தமிழ் மொழி, மலாய் மொழி, ஆங்கில மொழியில் நான் பேச்சு போட்டியில் கலந்துருக்கேன். அதுலேயும் நான் வெற்றி பெற்றிருக்கேன். இன்றைக்கும் நான் இந்த வளர்த்தமிழ் விழா பேச்சு போட்டியில் நான் 1வது வந்திருக்கேன். இந்த பரிசு பெறும்போது எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த போட்டிக்கு வரும்போது ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த பரிசு பெற்றோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். என்னை கற்றுத்தந்த என்னோட ஆசிரியர்கள், என்னோட பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி. தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.